சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான செவ்வாய் பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். செவ்வாய் பயிற்சி அவ்வளவு முக்கியமானதா? ஒரு மனுஷனோட வாழ்க்கையில செவ்வாய் பயிற்சி அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேதுக்கள் பயிற்சி, இந்த பயிற்சிக்கெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமோ அதே அளவுக்கான முக்கியத்துவத்தை கண்டிப்பா செவ்வாய் பயிற்சிக்கு நம்ம கொடுக்கணும். ஆனா பெரும்பாலானவங்க குரு பயிற்சி, சனி பயிற்சிக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்துல பாதி அளவை கூட செவ்வாய் பயிற்சிக்கு கொடுக்கறது இல்ல. செவ்வாய் பயிற்சி ஒரு மனுஷனோட வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தும் அப்படிங்கறத கூட தெரிஞ்சுக்க விரும்பாம ஒரு சில தேவையில்லாத செயல்களை செஞ்சு அழிவுகளை அவங்களே தேடிக்கிறாங்க. அதாவது செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் 40 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிட்டே இருப்பார். அப்படி அவர் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்துல ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே அற்புதமான சுப பலன்களையும், ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே மோசமான அசுப பலன்களையும் கொடுத்துக்கிட்டே போவார். பொதுவா ஒரு வீட்டுல இறப்பு மாதிரியான துக்க நிகழ்வுகள் ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 40 நாட்களுக்கு எந்த விதமான நல்ல காரியங்களையும் அந்த வீட்டுல செய்ய மாட்டாங்க. கோயில்களுக்கு போறது, சுப நிகழ்ச்சிகளை நடத்துறது, சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அடுத்து வரக்கூடிய 40 நாட்களுக்கு தள்ளி வச்சிருவாங்க. ஒரு வகையில பார்க்க போனா இந்த 40 நாட்களும் தீட்டு காலம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகக்கூடிய இந்த 40 நாட்களை கணக்குல வச்சுதான் நம்மளோட முன்னோர்கள் துக்கம் நடந்த வீடுகள்ல 40 நாட்களுக்கு சுப காரியங்கள் எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. எதனால இதை சொல்றேன் அப்படின்னா, செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகம் இல்லாத வீடுகள்ல பயணம் பண்றாரு அப்படின்னா அந்த 40 நாட்களும் மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு கொடிய பலன்களை ஜாதகருக்கு கொடுப்பார். அதுவே சாதகமான வீடுகள்ல அமர்ந்து சுப கிரகங்களோட பார்வையோ அல்லது சேர்க்கையோ செவ்வாய் பகவானுக்கு கிடைக்குது அப்படின்னா முழுக்க முழுக்க சுப பலன்களையும் ஒரு சில அற்புதமான யோகங்களையும் ஜாதகருக்கு செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவா செவ்வாய் பகவான் முழு பாப கிரகமாவே இருந்தாலும் அவர் சாதகமான வீடுகள்ல இருக்காரு அப்படின்னா ஜாதகருக்கு சுறுசுறுப்பை கொடுப்பார், உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பார், உடல் வலிமையை கொடுப்பார். நிலம் வாங்கக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகத்தை செவ்வாய் பகவான் தான் ஏற்படுத்தி கொடுப்பார். அரசு வேலைகள், போலீஸ், ராணுவம், இந்த மாதிரியான சீருடை பணியாளர்கள் சம்பந்தமான வேலைகள் இது எல்லாத்தையுமே செவ்வாய் பகவான் தான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதுவே ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பகவான் பாதகமான வீடுகள்ல இருந்து அவருக்கு பாப கிரகங்களோட பார்வையோ அல்லது சேர்க்கையோ கிடைக்குது அப்படின்னா அந்த ஜாதகரை பிச்சைக்காரனாவும் நோயாளியாவும் மாத்திர வரைக்கும் செவ்வாய் பகவான் ஓயவே மாட்டார். அதாவது ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பகவான் முழுமையா கெட்டு போயிட்டார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு பூர்வீக சொத்துக்கள் எதுவும் கிடைக்காது, நிலம் மனை வாங்கக்கூடிய யோகங்கள் அமையாது. ஒருவேளை பூர்வீக சொத்துக்கள் அவங்க பேர்ல இருந்தாலும் அந்த சொத்துக்களை வளர்க்கக்கூடிய வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் ஏற்படுத்த மாட்டார். முழுமையா அழிக்கக்கூடிய வாய்ப்புகளை தான் செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். சகோதரர்களுக்குள்ள தொடர்ச்சியான பிரச்சனைகளை ஏற்படுத்துவார், சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவார். தினம் தினம் ஏதாவது ஒரு வகையில உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை கொடுப்பார், ரத்த காயங்களை ஏற்படுத்துவார், விபத்துக்களை ஏற்படுத்துவார். புற்றுநோய், ரத்த கொதிப்பு, எதிர்பாராத திடீர் மரணங்கள், இந்த மாதிரியான பெரிய அளவிலான பாதிப்புகளையும் செவ்வாய் பகவான் ஏற்படுத்துவார். இதனாலதான் நான் ஆரம்பத்திலேயே குரு பயிற்சிக்கும் சனி பயிற்சிக்கும் எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே அளவுக்கான முக்கியத்துவத்தை செவ்வாய் பயிற்சிக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். குறிப்பா செவ்வாய் பகவான் தற்சமயம் நம்ம ராசிக்கு யோகங்களை கொடுப்பாரா அல்லது சோதனைகளை கொடுப்பாரா அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை பாதகமான வீடுகள்ல இருக்காரு அப்படின்னா அவர் என்ன மாதிரியான பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்துவார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே முன்னெச்சரிக்கையா இருந்துக்கணும். இதனால 12 ராசியை சேர்ந்தவங்களுக்குமே இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணா பார்க்கப்படுது. அதை விட முக்கியமா இந்த பிப்ரவரி மாதத்துல நடக்க இருக்கிற செவ்வாய் பயிற்சி ரொம்ப சிறப்பான ஒரு செவ்வாய் பயிற்சியா இருக்க போகுது. அதாவது தற்சமயம் காலபுருஷனோட 9வது வீடான தனுசு ராசியில இருக்கிற செவ்வாய் பகவான் பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு அப்புறமா 10வது வீடான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மகர ராசி செவ்வாய் பகவானோட உச்ச வீடு. இதனால அடுத்து வரக்கூடிய 40 நாட்களுக்கு உச்சம் பெற்ற செவ்வாயா மகர ராசியில சஞ்சாரம் பண்ண போறார். செவ்வாய் பகவானோட இந்த பயிற்சி ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே அற்புதமான யோக பலன்களையும் திடீர் முன்னேற்றங்களையும் கொடுக்க போகுது. ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே மோசமான அசுப பலன்களையும் பெரிய அளவிலான பாதிப்புகளையும் ஏற்படுத்த போகுது. அந்த வகையில ராசி கட்டத்துல 7வது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான துலா ராசிக்கு இந்த சக்தி வாய்ந்த செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் 2 மற்றும் 7வது வீட்டுக்கு அதிபதியா வருவார். அதாவது சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா குடும்ப ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி, கலத்திர ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதியா இருக்கார். அப்படி கலத்திர காரகனா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சமடையக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்க குடும்ப வாழ்க்கையில சிறப்பான மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்துல கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் முழுமையா விலகும். கணவனும் மனைவியும் ஒருத்தர் புரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டமா இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் இருக்கும். அதுல முக்கியமா கணவன் மனைவிக்கிடையே ஏதாவது மனக்கசப்புகள் ஏற்பட்டு நீங்க தற்காலிகமா பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்துல மறுபடியும் நீங்க சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பா உருவாகும். அதே போல உங்க வாழ்க்கை துணை மூலமா உங்களோட வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய காலகட்டமாகவும் அடுத்து வரக்கூடிய 45 நாட்களும் இருக்க போகுது. இன்னும் சொல்ல போனா இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்துல உங்க வாழ்க்கை துணை மூலமா உங்களுக்கு ஏதாவது வகையில லாபங்கள் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வாழ்க்கை துணையோட குடும்ப உறுப்பினர்கள் மூலமா உங்களுக்கு கண்டிப்பா லாபங்கள் கிடைக்கும்.
இது கூடவே ஒரு சில துளாராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சமீப காலமா உங்களோட வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்பட்டு தொடர்ச்சியான மருத்துவ செலவுகளை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. ஆனா களத்திரக்காரகனான செவ்வாய் பகவான் உச்சமடையக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படும். அவங்களோட மருத்துவம் சம்பந்தமான விரைய செலவுகளும் இந்த காலகட்டத்துல முழுமையா விலகும். அதே போல ஒரு சில துளாராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப காலமா திருமணம் ஆகாம தொடர்ச்சியா திருமண தடைகளை சந்திச்சுக்கிட்டே வந்திருப்பாங்க. அப்படி தொடர்ச்சியா திருமண தடைகளை சந்திச்சுட்டு வரக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்க போகுது. அதாவது களத்திரக்காரகன் உச்சமடைகிறார் அப்படின்னாலே கல்யாண யோகம் கூடி வருது அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது செவ்வாய் பகவான் உச்சமடையக்கூடிய இந்த காலகட்டம் உங்களோட திருமண தடைகளை முழுமையா உடைக்கும். சிறப்பான ஒரு வாழ்க்கை துணை அமையக்கூடிய காலகட்டமாகவும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் இருக்கும். அடுத்ததா செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 2வது வீடான தனஸ்தானத்துக்கும் அதிபதியா இருக்கிற காரணத்தால இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்துல பொருளாதார நெருக்கடிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமா இருக்காது. ஏதாவது ஒரு வகையில உங்க கைகள்ல பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். பெரிய அளவுக்கான பண நெருக்கடிகளோ அல்லது பண தட்டுப்பாடோ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்காது. அதே போல நீங்க உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அல்லது வெளிநாடுகள்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கும். ஒரு சில அற்புதமான யோகங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் இருக்கும். அதாவது ஒரு சில துளாராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீடு வாங்கணும் அப்படிங்கிற லட்சியத்தோட இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நிலம் வாங்கணும் அப்படிங்கிற லட்சியத்தோட இருப்பாங்க. அதுவும் இல்லைன்னா வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற லட்சியத்தோட இருப்பாங்க. அந்த மாதிரி லட்சியத்தோட வாழ்ந்துட்டு வரக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு உங்க லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய காலகட்டமா இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. குறிப்பா இந்த காலகட்டத்துல நீங்க நிலங்கள் வாங்குறதுக்கும் வீடு வாங்குறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில துளாராசிக்காரங்க கிரகப்பிரவேசங்களை நடத்துறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல நீங்க சொந்தமா தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துறதா இருந்தாலும் சரி, நண்பர்கள் கூட சேர்ந்து கிளைகளை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டமா இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா துளாராசிக்காரங்க இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்துல எந்த தொழில கால் வச்சாலும் அந்த தொழில சிறப்பான வெற்றிகள் கிடைக்கும். சிறப்பான லாபங்களும் கட்டாயமா கிடைக்கும். அதே சமயம் தொழில் என்னதான் லாபகரமா நடந்தாலும் உங்க கைகள்ல பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாவே இருந்தாலும் விரைய செலவுகள் அப்படிங்கிறது துளாராசிக்காரங்களுக்கு தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். அதாவது உங்களுக்கு கோடி ரூபாய் வருமானம் வந்தாலும் சரி, அந்த வருமானம் உங்க கைகளுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கோடி ரூபாய்க்கும் செலவுகள் உங்க பின்னாடியே நிக்கும். அந்த அளவுக்கு தொடர்ச்சியான செலவுகள் உள்ள ஒரு காலகட்டமாவே இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. இதனால துளாராசிக்காரங்க இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்துல பணம் சம்பாதிக்கிறதுல கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அதே நேரம் பணத்தை செலவு பண்றதுல ரொம்ப ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருங்க. அதே போல உங்க தாயாரை குறிக்கக்கூடிய சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியில செவ்வாய் பகவான் உச்சமடைகிற காரணத்தால உங்க தாயோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பாதிப்புகள் ஏற்படலாம். குறிப்பா உங்க தாயாருக்கு உஷ்ணம் சம்பந்தமான வியாதிகள் ஏற்படுறது, மூட்டு வலி, தலை சுற்றல் மாதிரியான வியாதிகள் ஏற்படுறது, வயிறு சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுறது, இந்த மாதிரி ஒரு சில பாதிப்புகள் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்துல கட்டாயமா ஏற்படும். அதே நேரம் துளாராசிக்காரங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்பவே முடியாத அளவுக்கு முன்னேற்றங்களை இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்துல எதிர்பார்க்கலாம். குறிப்பா பல வருஷமா வைத்தியம் பார்த்து குணமாகாத வியாதிகள் கூட இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்துல உங்களை விட்டு முழுமையா விலகிறத உங்களால கண் கூட பார்க்க முடியும். அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்துல சிறப்பான முன்னேற்றத்தை களத்திரக்காரகனான செவ்வாய் பகவான் அடுத்து வரக்கூடிய 45 நாட்களுக்கும் துளாராசிக்காரங்களுக்கு கொடுப்பார். இதனால துளாராசிக்காரங்க அவங்களோட வாழ்க்கையில சந்திச்சுட்டு வந்த நெருக்கடிகள் எல்லாம் இந்த 45 நாட்கள்ல முழுமையா குறைய போகுது. அவங்களே எதிர்பார்க்காத ஒரு அற்புதமான வாழ்க்கை செவ்வாய் பகவானோட அருளால கிடைக்க போகுது. நன்றி, வணக்கம்.